ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் கேப்பை மாவை வச்சு 2 டைப் ஆஃப் டிஷ் பார்க்க போகிறோம். அது என்னலான்னா கேப்பை புட்டு, அதுக்கப்புறமா கேப்பை உப்மா. இந்த 2 டிஷ்ஷுமே நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த டிஷ் பண்ணுறதுக்கு வெறும் 10 நிமிஷம் தான் ஆகும். இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் கேப்பை மாவு எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த சால்ட் நீங்கள் புட்டு பண்ணுறதா இருந்தீங்கன்னா சால்ட் ஆட் பண்ண வேண்டாம். நான் இன்றைக்கி புட்டும் உப்மாவும் பண்ணுறதுனால சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தை சுற்றி இது மாதிரி ஒரு காட்டன் டவலில் வச்சு கட்டிடுங்க. அதில் அந்த பாத்திரத்தில் பாதி அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு மேலே இன்னொரு காட்டன் கிளாத் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த மாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதில் சென்டரில் ஒரு சின்னதாக ஒரு ஹோல் ஆட் போட்டுக்கோங்க. இப்போது அந்த கிளாத்தை அப்படியே அதுக்கு மேலே போட்டுட்டு இதை அடுப்பில் வச்சு அதுக்கு மேலே ஒரு சின்ன லிட் அதில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை ஒரு 5 to 8 minutes குக் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளோட புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை பிளேட்டிங் பண்ணிடலாம். இப்போது ராகி உப்மா எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 சின்ன வெங்காயம், 1 பச்சை மிளகாவை கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா வதக்கிக்கோங்க. அந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. இப்போ அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. இது வதங்கினதும் நம்ம அவிச்சு வச்சுருந்தா புட்டை இதில் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், அவ்வளோதாங்க. ரொம்பவே ஈஸியாக கேப்பை உப்மா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.